ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் 2. இந்த ப்ரொமோட் 2வில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஆருக்கு வந்து குட்டி கனின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இந்த விஜய் பார்வதி, அம்மிக்கல் அமித், அப்புறம் வந்து யாருக்கு என்ன பேர் வச்சாங்களே, சூப்பராக இந்த ராஜமாதா கனி, இது நிறைய பேர் வச்சுருக்காங்களே. இப்போ ஆர்ஆர்ஆருக்கு வந்து குட்டி கனின்னு பேர் வச்சிட்டாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஆர்ஆரோட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியே ஒன்று, ஆனால் பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு அழுதுருப்பாங்க. அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்காக பக்கத்தில் ஆர்ஆராவே அழுகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறமா தான் தெரியுது இந்த கமருந்து 8 விட்டார் பாருங்க, அதில் பயந்து அழுதுருக்காங்க. பக்கத்தில் இந்த பொண்ணு அழுதுகிட்டே இவங்க வந்தப்போ அது எப்படி போர்ட்ரே செய்யப்படுது அப்படின்னா, ஆர்ஆரா வந்து விஜய் பார்வதி அழுதப்போ இவங்களும் சேர்ந்து அழுகுறாங்க அப்படின்னு. செம்மையாக இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த பிள்ளை இப்போ நான் தப்பாக நினச்சிட்டேனே, இந்த பிள்ளைக்கு எதிராக நான் பண்ணிட்டேனே, அதை நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அவரை ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட வந்து கமருதனுக்காக வந்து பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அவன் மைண்டுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் தோணிருக்கும், அதுவும் பாவம் தானே அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வாக்குமூலம் வாங்க சொல்லி கமருதன் தூண்டது அந்த அம்மா தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது வந்து சும்மா சாம்பிள் தான். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, இவங்களை பர்சனலாக எடுத்துருக்காங்க விஷயங்கள்லாம் ஆர்ஆரா செம்மானே செஞ்சுருக்காங்க. இப்போ அதை வந்துட்டு விஜய் பார்வதி வந்து சூப்பராக உடைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா கிட்ட தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஆர்ஆரா வந்து இன்னொரு கனியாக தான் தெரியுது. ஆனால் இந்த நேரத்தில் என் கனியை பற்றி பேசுகிறாங்க. கனி வெளியில் விஜய் பார்வதி பற்றி பேசுகிற விஷயங்கள் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இப்போது எனக்கு வந்து ஆர்ஆரா வந்து இன்னொரு கனியாக தான் தெரியுறாங்க. பேசுகிறத ஒரு இனிமை, பண்ணுற விஷயத்தில் ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருந்தாலும், ஆனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கடுமையான வில்லத்தனம் இருக்கும். என்னதான் இனிமையாக பேசினா பின்னாடி ஒரு கடுமையான வில்லத்தனம் இருக்கும். அதே மாதிரி கமருதனை பற்றியே ஆர்ஆரா என்னென்ன பேசியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது கமருதனுக்கு தெரியாது. ஆனாலும் இப்போ வரைக்கும் ஒரு நாடகம், அவன் எனக்கு வந்து உயிர் நண்பன் அப்படின்ட்டு ரைட்ரா. அதை வந்து வெளியில் வந்து கமருதன் பார்த்துட்டு அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. இங்கே வந்து விஜய் பார்வதி அந்த அன்வான்ட் பேட் டச்சுன்னு ஒரு விஷயமே, அன்வான்ட் டச் தான் அது, அதுக்கே இவ்வளோ பொங்குறாரு. இவங்க வந்துட்டு கமருதனை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்களோ அதெல்லாம் வெளியே வந்து பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வெளியே வில்லத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு மென்டலி இங்கே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, மென்டலி வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா நான் வெளியே வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். உண்மை தானே? அவங்க வந்து உள்ளே வந்து இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணதுனால மைண்டு ஃபுல்லாக வந்துட்டு இவங்க இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி. இப்போ காலையில் கூட பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கலாச்சிருப்பார், நார்மலாக சொல்லியிருப்பார். அதாவது நைட்டு வந்துட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது, தூங்குறியா தூங்கு அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு அது அவர் கலாய்க்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கே போய் சொல்லும்போது தான் தெரியுது விக்ரம் வந்து சும்மா நார்மலாக சொல்லியிருக்காரு. அது அவங்களுக்கு தோணிருக்கு. ஏன் தோணிருக்குன்னா, இந்த வீட்டில் இது வரைக்கும் விஜய் பார்வதி எல்லாருமே கலாய்க்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா நேரங்களும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக்கையும் அவங்கள வச்சு கலாய்க்கிறது. யாராக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, விக்ரமாக இருந்தாலும் சரி, சபரியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே. அதுவும் வீக்கெண்ட் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா சபரிக்கு எங்கே இருந்தால் ஒரு உத்வேகம் பாயிண்ட்லாம் வருமே தெரியாது. ஆனால் விஜய் பார்வதி பற்றி ஒன்று சொல்லிடுவார். ஆனால் இப்போ நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, சொல்கிறேன் நார்மலாக. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போதும். அதனால் அவங்களுக்கு இப்போ அது மாதிரி தோணுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரா வந்து நியாயமான காரணங்கள் வச்சு என்கிட்ட நேருக்கு நேர் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் பின்னாடி போய் பேசுகிறது, அது வந்தெல்லாம் விஷயங்கள் நல்லா அதை பண்ணவும் கூடாது. ராஜ வேலைகள் அனைத்தையும் பார்க்குற ஒரு குட்டி கடியாக தான் நான் பார்க்குறேன் இந்த ஆர்ஆராவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நல்லா. ஆனால் பேர் வைக்கிறதுலாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. சரி, ஆனால் இப்போ இவங்க பேர் வச்சிட்டாங்களா, ஏம்மா பார்வதி இந்த குட்டி கணினி யாரம்மா பேர் வச்சேன்னு கேட்க போகிறாரு. ஏன் சார், இப்போ விஜய் பார்வதி குட்டி சாத்தான்லேருந்து டஸ்ட்பின் போட்டு அமுக்கணும்னு சொன்னதுலேருந்து நிறைய பேர்லாம் வச்சுட்டு இருக்காங்களே, திவ்யா இன்னும் ஒரு சில பேர்லாம், அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? நோ என்னத்த சொல்கிறது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.